தமிழ்நாடு காவல்துறையில் உயரதிகாரிகள் 10 பேர் பணியிட மாற்றம். நெல்லை சரக டிஐஜி ப. மூர்த்தி ராமநாதபுரம் சரகத்திற்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மும்மொழி கொள்கை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழை அழிக்க துடிக்கும் ஆதிக்க மொழியை அனுமதிக்க முடியாது. இன்னொரு மொழியை திணிக்க அனுமதித்தால் அது நம் மொழியை மென்று தின்றுவிடும் என முதலமைச்சர் பேச்சு. டெல்லியில் உள்ள அதிமுக புதிய அலுவலகத்தை நேரில் பார்வையிட்ட எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்தை பார்வையிட மட்டுமே வந்ததாக பேட்டி. டெல்லி சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இருமொழி கொள்கை தொடர்பாக வலியுறுத்த வேண்டும். இபிஎஸ்ஸின் டெல்லி பயணத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அறிவுறுத்தல். பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி குறித்து மத்திய தலைமைதான் முடிவு எடுக்கும். தலைமை முடிவைத்தான் தமிழகத்தில் உள்ள பாஜகவினர் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் வானதி சீனிவாசன் பேட்டி. பெரம்பலூர் மற்றும் ராமநாதபுரம் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படுகிறது. நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் மீதான பதிலுரையில் அமைச்சர் கே.என். நேரு அறிவிப்பு. நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கையில் 19 புதிய பேருந்து நிலையங்கள் அறிவிப்பு. கும்பகோணம் மாநகராட்சி, அம்பை, அம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 142 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் என கே.என். நேரு தகவல். நாய்க்கடி பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து நகரங்களிலும் நாய்களுக்கான கருத்தடை மையம். சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கேள்விக்கு அமைச்சர் கே.என். நேரு பதில். தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக 40 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்வு அமல். உயர்த்தப்பட உள்ள சுங்க கட்டணம் குறைந்தபட்சம் 5 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரை இருக்கும் என தகவல். உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கான தேர்தல் மே மாதத்தில் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் ஆயத்தம். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கிலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விலகல். எந்த வழக்கின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பது குறித்து அமலாக்கத்துறை இன்று பதிலளிக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் அறிவிப்பு. சென்னையில் ஒரே நாளில் 7 இடங்களில் அரங்கேறிய செயின் பறிப்பு சம்பவத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 கைது. தப்பிச் செல்ல முயன்ற கொள்ளையர்கள் விமானத்தில் வைத்து கைது செய்த காவல்துறை. தமிழ்நாடு முழுவதும் +2 பொதுத் தேர்வுகள் நிறைவு. உற்சாகமாக கொண்டாடிய மாணவ மாணவியர். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் சொத்துக்கள் ஏலமிடலாமா? தேவநாதன் யாதவ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை திருவொற்றியூரில் அரசு பேருந்தை இயக்க விடாமல் தொந்தரவு செய்த பள்ளி மாணவர்கள். +2 பொதுத் தேர்வு முடிந்து கொண்டாட்டம் என்ற பெயரில் அடாவடி என நடத்துனர் குற்றச்சாட்டு.
நிதி மசோதா 2025 மக்களவையில் நிறைவேற்று. மத்திய பட்ஜெட்டுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் நிறைவேறியது. சாவா திரைப்படம் மார்ச் 27 நாடாளுமன்றத்தில் திரையிடல். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் காண ஏற்பாடு. கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்ட சர்ச்சையில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மா. டெல்லியில் உள்ள இல்லத்தில் 3 பேர் கொண்ட நீதிபதிகள் குழு ஆய்வு. துபாயில் இருந்து தங்கம் கடத்திய வழக்கில் கைதான ரன்யா ராவ். மார்ச் 27 நடிகையின் ஜாமீன் மனு மீது கர்நாடக சிறப்பு விசாரணை நீதிமன்றம் உத்தரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம். டெல்லியில் நடந்த ஆலோசனையில் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தெலங்கானா சுரங்கப்பாதையில் இருந்து 32 நாட்களுக்கு பின் 2வது உடல் மீட்பு. பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அடையாளம் காணும் பணி தீவிரம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பூத்து குலுங்கும் டூலிப் மலர்கள். தோட்டம் பொதுமக்கள் பார்வைக்காக நாளை திறப்பு. இஸ்ரேலின் கோர நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தனது அழைப்பை உலக நாடுகள் கவனிக்கவில்லை. காசாவில் அதிகரித்து வரும் தாக்குதல் குறித்து ஐநா கருத்து. குழந்தை வளர்ப்பு தொடர்பாக ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட அடலன்ஸ் இணையத்தொடர். இங்கிலாந்தில் வாராந்திர டிவி ஷோ தரவரிசையில் முதலிடம் பிடித்து சாதனை. மலையாள சினிமாவில் அறிமுகமாகும் நடிகர் சேர. டவினோ தாமஸ் நடிக்கும் நரிவேட்டை படத்தின் மூலம் அறிமுகம். ஐபிஎல் 18வது சீசனின் 5வது லீக் போட்டி. அகமதாபாத்தில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் குஜராத், பஞ்சாப் அணிகள் மோதல். மியாமி டென்னிஸ் தொடரில் முன்னணி வீராங்கனை கோகோ காஃப் அதிர்ச்சி தோல்வி. ஜெசிகா பெகுலா, இகா ஸ்வியாடெக் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேற்றம். கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா நடிக்கும் புதிய படம். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளை வெளியிடு. அபிஷன் ஜீவந்த் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி மே 1 வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.